ஹலோ மக்களே, கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அண்ணா பக்கம் வீடியோ வரல. வீடியோ வரதுனால ஏதோ பெரிய பிரச்சனை மாட்டிருப்பா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆமா மக்களே, பெரிய பிரச்சனை தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்காரங்க நம்ம ஐடி வந்து பேன் பண்ணிட்டான். ஸோ அதனால் பேன் பண்ணதால வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும். பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி திருவிழா. ஸோ அதனால் வீட்டு பக்கம் வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்தவொடனே சரி நம்ம எல்லாத்தையும் ஜோடிக்கலாம்னு சொல்லிட்டு தேரில் உட்காந்து ஜோடிச்சுட்டு இருந்தேன். பக்காவாக தேரெல்லாம் ஜோடிச்சு முடிச்சிட போகிறோம். பார்க்கவே சும்மா பயங்கரமாக இருக்குங்களா. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ ஜோடிக்குதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு பார்த்து இந்த மாதிரி வேலை இருந்தால் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, நல்லாவே செய்வேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்த உடனே சும்மா பக்காவாக அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ஜோடிச்சா முடிச்சாச்சு. ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் எப்படி இருக்குது சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன சரி நானும் எங்கள் தம்பியும் உட்காந்து சேர்லாம் அடிக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி வேளாங்கண்ணி திருவிழா நிறைய பேர் வருவாங்க அப்படி சொல்லிட்டு சேர்லாம் பக்காவாக நீட்டாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆச்சான்னு சொல்லிட்டு போய் டபராவை திறந்து பார்த்தா சுட சுட சிக்கன் பிரியாணி மக்களே, சும்மா அப்படியே அனல் பறக்குது. அதுக்கப்புறம் நான் போய்ட்டு ஒரு காக்கா குழியில் போட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் தம்பி எங்கள் அம்மா 3 பேர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி மாஸ் அட்டன் பண்ண அப்புறம் வெயிட் பண்ணிருந்தா இவங்க வளவளன்னு பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் நானும் எங்கள் தம்பியும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிருந்தோம். இவன் என் சித்தப்பா பையன். ஸோ நிறைய வீடியோவில் பார்த்துருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வீடியோவில் வரான். ஸோ நம்ம ஒரு வணக்கத்தை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சிம்பிளை போட்டான். ஸோ நானும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி தேர் பவனி வரலாம் சொல்லிட்டு தேரை தூக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பட்டாசை கொளுத்தி விட்ட உடனே சும்மா மக்களை தெரிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுக்கு போயிட்டாங்க மக்கள். சிக்கன் பிரியாணி எங்கடான்ற மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி அந்த கேப்பில் நான் போய் மாலையை போட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டதில்ல சொல்லிட்டு மாலையை போட்டு ப்ரேயர் பண்ணுறது சிக்கன் பிரியாணியை பார்த்தா சும்மா அண்ணல் பறக்க போயிட்டுருக்கு. சரி இந்த கேப்பில் நம்ம எப்போ சிக்கன் பிரியாணி வாங்குறது சொல்லிட்டு கேப்பில் நானும் சிக்கன் பிரியாணி வாங்கி நல்லா சாப்பிட்டு அப்புறம் ஒரு குட்டி டான்ஸை போட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற மக்களே. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாமா? பாய் மக்களே.